தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 183வது எபிசோடு. இந்த வாரமும் வழக்கம் போலவே எக்கச்சக்கமான டெக் செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐபி கொஷின். என்ன ப்ரோ, ஒரு சில வாரங்களாக ஐபி கொஷின் நீங்கள் கேட்கவே இல்லையேன்னு நீங்கள் கேட்குறது இப்போ வரைக்கும் என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. பட் இதற்கான காரணமும் ஒரு சிலது இருக்குது. ஸ்பெஷல் நியூஸஸ் இருந்தது, கிவ்அவேஸ் போயிட்டு இருந்தது, அதனால தான் வந்து கேட்கல. ஆனால் இந்த வாரம் ஒரு ஐபி கொஷின் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன கொஷின் அப்படின்றத வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இன் பிட்வீனில் நான் வந்து கேட்குறேன். அண்ட் முக்கியமாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் உடைய அந்த ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட் 2 நாட்கள் ஃப்ரீ அந்த ஃபெஸ்டிவ் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் எதுவுமே வந்து பார்க்கல. மேபி ஒரு 1 or 2 hours டைம் கிடைச்சா தூங்கலாம், பார்க்கறதுக்கு டைம் இல்லை. பப்ஜி நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிராஃப்டன் பப்ஜியோடைய பேரண்ட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனி கூட இப்போ பப்ஜி இணைய போகிறாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து பப்ஜி ஸ்டூடியோஸ் இப்படின்ற ஒரு புது கம்பெனி மூலியமாக தான் வந்து இனிமேட்டு அந்த பப்ஜி மொபைல் கேம் எல்லாமே வந்து வரப்போகுது. இனிமேட்டு சைனீஸ் அந்த கொலாபரேஷனும் அது இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சவுத் கொரியன் கம்பெனின்றது போல் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலான்றது போல் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லியே ஒரு மாதம் தாண்டிடுச்சு. எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் கண்டிப்பாக வந்து பப்ஜி இந்தியாவுக்குள்ளே வந்துருன்றது போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சில சோர்சஸ் மூலிமா எனக்கும் தெரிய வந்தது. மேபி ஜனவரியில் நம்ம இந்த கேமை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜியோ கூட கூகுள் பார்ட்னர்ஷிப் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 37,000 கோடி கிட்ட ஏதோ பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஜியோ இந்தியாவில் 4G ரொம்ப விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு 4G மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அது ஸ்மார்ட் ஃபோனாக ஃபீச்சர் ஃபோனான்றது தெரியல. பட் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த ஃபோனுடைய விலை 3,000 ரூபாயோ இல்லை 4,000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. பட் இதோடைய மேனுஃபேக்சரர் ஏற்கனவே வந்து நான் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன், விவோ கூட பேசிகிட்டு இருக்கிறதா. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஒன்லி ஜியோ அண்ட் கூகுளான்னு தெரியல. பட் நல்ல அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஆஃபர்ஸோடு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதி Redmi 9 பவர் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை ரெட்மி தரப்புலேருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி தான் இந்தியாவுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இன்னும் எங்கிட்டையும் வந்து ஃபோன் வரல. பட் உங்களுக்காக நான் சீக்கிரமாக அதை வந்து வாங்கி ஒரு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுறேன். டிசம்பர் 15ஆம் தேதி. அந்த பவரை விட்டுருங்க, நம்மளுடைய மெயின் பவர் இப்போ என் கையிலே இருக்குது. மோட்டோரோலாவுடைய Moto G9 பவர் வந்தாச்சு. எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் நம்ம சேனலில் 8ஆம் தேதி உங்களுக்காக காத்துட்ருக்கு. வெறும் அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, உங்களில் ஒருத்தருக்கு கிவ்அவேலையும் தரப்போகிறேன். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 6000 mAh கொண்டான பேட்டரி இன்னும் நிறைய இருக்குது, சொல்லக்கூடாது. ஸோ அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். இந்த விஷயத்தை நம்பலாமா வேணாமான்னு தெரியல, நான் யோசிச்சிட்டே இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் நியூஸை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான டெக் நியூஸஸ் எல்லாம் அப்படி பிடிக்கலையா மற்ற நியூஸஸையும் பாருங்கள். இன்விட்டியில் பிடிச்சா கூட ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணால் போதும், 2 தடவை பண்ணிங்கன்னா திரும்ப அன்லைக் ஆகிடும். ஸோ அந்த நியூஸ் என்னென்னா, சைனாவில் இப்போ ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சிறப்பம்சம் என்னென்னா, கண்டுபிடிச்சிருக்கிறதோடு அவங்க நிறுத்தலைங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் கிடையாதுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால் அது வேறு லெவல் கம்ப்யூட்டர். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஒன்றா சேர்த்தா தான் அந்த ஸ்பீடு வரும். அந்த கம்ப்யூட்டரை விட நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆனால் இது சைனா கண்டுபிடிச்சிருக்குதுன்றது தான் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. இவங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, எந்த ஏலியனை பிடிக்க போகிறாங்களோ, எதை நறுக்கி சாப்பிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு சைடில் இருந்தாலுமே, பட் டெக்னாலஜியை இந்த அளவுக்கு உங்கள் உண்மையிலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது வேறு லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் அவங்க சொல்கிறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கூகுளுடைய அவங்களுடைய டெஸ்டிங்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு. அதை கம்பேர் பண்ணும்போதே எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணுறேன். எக்ஸாக்டாக என்ன ஏதுன்றதை பற்றினாலும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடலாம். பட் இருந்தாலுமே சைனா கிட்ட இப்போ இவ்வளோ சூப்பரான ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பப்ஜி போனதுலேருந்து Fau-G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் கேம் சீக்கிரமாகவே வரப்போகிறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கேம் அஃபிஷியலாக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண 24 மணி நேரத்தில் 1 மில்லியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ், இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேம் வந்தால் தான் இது உண்மையிலே எப்படி இருக்குன்னு தெரியும். ஐ விஷ் அவங்க நல்ல ஒரு கேமை டெவலப் பண்ணி நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நல்ல காம்படிட்டிவான ஒரு கேமிங் வந்து இந்தியா சார்பில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபுல்லாக அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.
Snapdragon உடைய அவங்களுடைய flagship சிப்பான இந்த Snapdragon 875 அது இல்லையா? ஓகே, Snapdragon 888 அந்த சிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 875 லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது என்னடா திடீர்னு ஒரு அப்படியே பல்ட்டிக்கு பல்ட்டி அடிச்சு 888 அப்படின்ற ஒரு சிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களே. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம தனியாக பார்க்கலாம். பட் இந்த சிப் இதுக்கு முன்னாடி இருந்த சிப்பை கம்பேர் பண்ணும்போது 25% வந்து ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும், பவர் எஃபிஷியன்சியும் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்றது போல சொல்கிறாங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் வருது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஆர்கிடெக்சரே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க, கோருடைய டிசைன்ஸும் வந்து மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் டெடிகேட்டடாக இந்த சிப் எப்படி வேலை செய்யுது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த சிப்பை அனௌன்ஸ் பண்ண அதே சமயத்தில் நாங்கள் தாங்கோ முதல்ல வர போகிறோம்னு சொல்லி எல்லா கம்பெனியும் வந்து சும்மா பயங்கரமாக அந்த ரேஸில் குதிச்சிருக்காங்க. எம்ஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி. அது அவங்க அனௌன்ஸ் பண்ணால் இவங்க விடுவாங்களா? ரியல்மி இது என்ன ரேஸ், நம்ம ரேஸ்னே பேர் வச்சிடலாம்னு சொல்லி ரியல்மி ரேஸில் நாங்கள் இந்த ஃபோனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோனி ரெடியாக இருக்குது, எல்ஜி ரெடியாக இருக்குது, எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து இனிமேட்டு இந்த 888 மூலியமாக தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சிப்பை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 700 சீரிஸில் எந்த ஒரு சிப்புமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இது வந்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஐஃபோன் 12 நிறைய பேர் இந்தியாவில் வாங்கியிருப்பீங்க. 12 சீரிஸில் நிறைய விதமான ஃபோன்ஸை வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் வீடியோவும் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பா இருக்கிறதுல செம்ம டிசைனாக இருக்குது, பாக்ஸு ஸ்லிம்மாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாம் வந்து நீங்களும் வந்து பார்த்து எல்லாம் பிரமிச்சு போயிருப்பீங்க இல்லையா? இப்போது பிரேசிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள் அப்போ இனிமேட்டு நீங்கள் எங்கள் நாட்டில் ஃபோனை விற்கிறதா இருந்தால் நீங்கள் மொபைலை விற்காமல் போங்க, இந்த ஃபோனை கொண்டு வராமல் போங்க. ஆனால் இங்கே விற்கணும்னா நீங்கள் சார்ஜரோட தான் விற்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொடுத்துட்ருக்காங்க. எஸ், ஆப்பிள் பிரேசிலில் இப்போ உங்களுடைய ஐஃபோன் 12 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை விற்கணும்னா அந்த சார்ஜர் கேபிள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் விற்றாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. பிகாஸ் இவங்க ஃபஸ்ட்டு சொன்னது நாங்கள் வந்து என்வரான்மெண்ட்டை காப்பாற்றுறோம், எக்கச்சக்கமாக பொல்யூஷன் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்து விற்கவே ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க, ஆனால் ரேட்டை நாங்கள் கம்மி பண்ணுறோன்றது போல் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அட்லீஸ்ட் பழைய சார்ஜரை கொடுங்க, நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோன்ற அந்த ப்ராசஸையாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பண்ணணும் இல்லை? எதுவுமே இல்லாமல் ரேட்டும் ஏற்றிட்டு இந்த சைட் சார்ஜரையும் கம்மி பண்ணிவிட்டு சார்ஜரை தனியாக வேறு எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு விற்றா. ஷாமி புது டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணி கொஞ்சம் காலங்கள் ஆகுது. ஸோ இப்போது அவங்க புதுசாக இன்னொரு டிவியை மேபி கொண்டு வர போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. அவங்களும் வந்து குவாண்டம் லீப் அப்படின்றது போல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஷாமியுடைய QLED டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குமோன்றது போல் சொல்லியிருக்காங்க. QLEDனா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும், இதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் QLED டிவிஸை பற்றின அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது. இந்த டிவி வந்ததுன்னா மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய ஒரு காம்படிஷன் வரும்னு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த பட்ஜெட்டில் வாங்குறோமோ இல்லையோ, அவங்க கொண்டு வரும்போது மற்றவங்க எல்லாருமே விலையை குறைப்பாங்க. நம்மளும் QLED டிவிஸ் எல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்க இந்த டைமில் கரெக்டாக வந்து வாங்கலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, லான்ச் ஆகட்டும். எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை நம்ம சேனல்லையும் கொண்டு வரேன். ரீசெண்டாக கூட ஷாமி ஃபோன்ஸ் எல்லாம் இந்தியாவில் விற்கக்கூடாதுன்னு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே. இப்போ நம்ம டிவியை போய் வாங்கினா இதுக்கும் தடை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அது பிரச்சனை என்ன, உண்மையிலேயே என்ன நடக்குது, யார் கேஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன சொல்யூஷன், எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கேன். வீடியோ இது பார்த்துட்டு அப்புறமா பாருங்கள். பிளே ஸ்டோரில் இந்த 2020ஆம் ஆண்டு கேம் ஆஃப் த இயர் இந்தியாவிலிருந்து செலக்ட் ஆன கேம் எது தெரியுமா? பேரே வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் இருங்க. லெஜெண்ட்ஸ் ஆஃப் ரெனேட்ரா. தப்பாக இருந்தால் படிச்சுக்கோங்க, எனக்கு அப்படி தான் படிக்கவே வருது, அது பேரே அப்படி தான் இருக்குது. இது அவங்க இது பண்ணது. ஆனால் மக்கள் கொடுத்த சாம்பியன் யார் தெரியுமா? WCC3 அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3. இதுதான் வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண கேம். ஸோ கிரிக்கெட் இல்லை கேம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கூகுள் அவார்ட் பண்ணுறது இந்த 2 கேமுக்கு தான். இந்த 2த்தில் நீங்கள் ஏதாச்சும் விளையாடிருக்கீங்களா? ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ப்ரைவசி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத கேவியர் என்ற கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், கேவியர் என்ற கம்பெனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் கோல்டுலலாம் ஃபோனை செஞ்சு கம்மியாகிற ஃபோனெல்லாம் வந்து 10 லட்சம் 15 லட்சம் சொல்லி விற்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெல்ஃப் ஃபோன், அதாவது ஒரு ஃபோன் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்றது போல் தயாரிச்சிருக்காங்களாம். இதற்காக ஐஃபோன் 12 ப்ரோவை அவங்க டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக டைட்டானியமில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, அங்கே ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த சென்சர்ஸ்க்கு மட்டும் கேப் விட்டுருக்காங்க. மற்றபடி நோ கேமராஸ், நத்திங். ஏன்னா நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்கல்ல, கேமராலாம் இருந்தால் உங்கள் ப்ரைவசி கிடையாது அப்படின்றது போல் டிசைன் பண்ணியிருக்காங்களாம். விலையும் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அது $1000 விற்றா இது $5000. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா? ஒருவேளை ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் கூட ஷெல்ஃப் ஃபோன். OnePlus உடைய அடுத்த சீரீஸ் OnePlus 9 சீரீஸில் OnePlus 9, OnePlus 9 Pro இது மட்டும் கிடையாது, OnePlus 9 SE அப்படின்ற பேரில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகிறதா ஒரு லீக் வந்திருக்கு.
எதுக்குடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒன்று லான்ச் பண்ண இடத்துல உருப்படியாக போயிட்டு இருந்தது. சரி ப்ரோ ஒன்று நார்மல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆல்ரெடி நாடுன்னு ஒன்று இருக்குது. இதில் எஸ்சின்றது ஒன்று ஸ்பெஷல் எடிஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதை ஒரு 70 லட்சம் 70,000 அப்படின்ற அந்த ப்ரைஸிங்கில் ப்ரோ மாடலை வச்சுட்டு 50,000 அப்படின்றத நார்மல் மாடல் வச்சுட்டு 30,000 அவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த செக்மெண்ட் விடவே கூடாதுன்றதுனால அந்த எஸ்சின்றதை அங்கே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படியோ கொண்டு வரதை உருப்படியாக நல்ல ஃபீச்சர்ஸோட நல்ல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி கொண்டு வந்தால் ஓகே தான். நெவர் செட்டில் அப்படின்றத நான் ப்ராடக்ட் வைஸாக நினச்சேன். இவங்க ப்ரைஸில் தான் நெவர் செட்டிலாக போயிட்டுருக்காங்க. ரீசெண்டாக வந்த ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆவரேஜ்லி அதாவது வந்து சராசரியாக 2,400 ரூபாயை வந்து செலவழிக்கிறாங்க. வாரண்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது சராசரியாக 2,500 ரூபா ஒரு யூசரும் வந்து செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்து ரொம்ப நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருந்து வாரண்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த டிஸ்பிளே மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காசு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக வாரண்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நான் செலவு பண்ணண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, நான் 4-5 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற ஆளாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய ஐபி கொஸ்டினும் அதுதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓல்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வருஷத்துக்கு அப்புறமாக உங்கள் வாரண்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் செலவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஐ பட்டன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் ஓட் பண்ணுங்கள் மறக்காமல். மைக்ரோமேக்ஸ் கிட்ட இருந்து இப்போ இன்னும் ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே அவங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரப்போகுது, பாப்அப் கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே இப்போ அவங்க லான்ச் பண்ண இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீட்பேக்ஸ் அஃபிஷியலாக கஸ்டமர் வாங்கி அவங்க என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் டெஸ்டிங்கில் இருந்தது. ஒரு சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன பக் இருந்தது, ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது தான் சிறந்தது. நானும் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறமும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பட் இல்லாட்டியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் வாங்குங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி புது ஸ்மார்ட் ஃபோன்லையாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்களை கரெக்டாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆப்பிள் ரீசென்ட்லி அவங்களுடைய ஆப்பிள் M1 சிப்பை வந்து கொண்டு வந்தாங்க. பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி, அவ்வளோ கிடையாதுங்க, எக்கச்சக்கமான பாப்புலாரிட்டி, எல்லாருமே பயங்கரமாகுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் வாங்கி டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரட்டும் அப்போ டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிட்ட இருந்து அடுத்ததாக வரப்போகிற ஒரு சிப்செட் பேர் M1X அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்பிள் மேக்புக் ப்ரோக்கு கொண்டு வர போகிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம M1 சிப்பில் பார்த்தீங்கன்னா 8 கோர் தான் இருக்குது, இதில் 12 கோர் இருக்க போதாம். இதை விட இது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட ஃபாஸ்ட்னா அப்போ அது இந்தியாவில் டாப் 5 பிராட்பேண்ட் லிஸ்ட் எடுக்கும்போது நம்பர் 1 பொசிஷனில் BSNL இருக்காங்க, 4வது இடத்துல ஜியோ வராங்க. எஸ், ஆனால் ஜியோ தான் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. BSNL இதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது, அவங்க சர்வீஸ் நல்லா கொடுத்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் போயிட்டு இருக்குது. முடிஞ்சால் ஒரு தனியான வீடியோ அப்புறமா பண்ணலாம். கடந்த பிரைம் நியூஸ்லாம் சொல்லியிருந்தேன் என்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்ஸை போட்டிருக்கேன். என்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ, என்ன ப்ரைஸிங்கில் இருக்கோ எல்லாத்தையுமே போடுறேன். திரும்ப மெயில் அமிச்சும் என்ன இருக்குது என்ன ப்ரைஸ்லாம் திரும்ப கேட்காதீங்க, அதில் இருக்கிறது தான் ஃபைனல் ப்ரைஸிங். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், அஃபிஷியலாக வந்து நான் எல்லாருக்குமே வந்து அமுச்சு விட்ருவேன். ஏற்கனவே ட்ரோனும் சரி கேமராவும் சரி ஆல்ரெடி 2 பேர் வாங்கிட்டாங்க, ரொம்ப பெரிய நன்றிகள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்கள். கடந்த வாரத்தோட சூப்பர் கமெண்டர்ஸ் இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வாரம் டெக் செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ பட்டன்லையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் கிவ்அவேஸும் ஒரு சில கிவ்அவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது என்ன கிவ்அவே என்டர் பண்ணீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பாருங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம என்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.